ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசிரியக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி டெட் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு கேட்கக்கூடிய மேத் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். டாபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். கொஸ்டின் பாருங்கள். ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி இந்த கொஸ்டினுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 243 ஹோல் பவர் 0.8 டிவைடட் பை 243 ஹோல் பவர் 0.4. இங்கே பாருங்கள், இது என்னவாக இருக்குது, நமக்கு ஏ 243, இங்கேவும் 243, அப்போ ஏன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து பவரில் வந்து ஒரு நம்பர் இருக்குது, ஸோ அதை எம்ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு பவரில் ஒரு நம்பர் இருக்குது, அதை என்னன்னு எடுத்துட்டா டிவைட் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா, ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என்னன்னா, டிவைடில் இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய பவர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டையும் சேமாக வச்சுட்டு மேலே பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிக்குவோம். சரிங்களா, இப்போ பேஸுங்கிறது இங்கே வந்து நமக்கு 243 தான். சரிங்களா, அப்போ 243 நான் எழுதிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஹோல் பவரில் எம்முங்கிறது இங்கே 0.8, என் அப்படிங்கிறது இங்கே 0.4. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். அப்போ 243 ஹோல் பவர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 0.4 இருக்குது இல்லைங்களா. இதை இன்னுமே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். 243 பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 3s'ாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து 3யோட மல்டிபிள்ஸ் எத்தனை முறை எழுதலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா 3ல் டிவைட் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் இருக்குது 3ன்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸு. 8 3s are 24, 1 3s are 3. அகெயின் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 3ஆல் டிவைட் பண்ண முடியும் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த 3 நம்பர்ஸும் ஆட் பண்ணுங்களேன். 2 + 4 6 6 + 9, அதாவது நம்ம ஆட் பண்ணுற நம்பர்ஸ் எல்லாம் 3யோட மல்டிபிள்ஸில் இருக்கும். இங்கேயும் பாருங்கள் 8 + 1 9, 9 3யோட மல்டிபிள்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா அது 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது டிவிசிபிள் லா அது நமக்கு. இப்போ 8ல் எத்தனை 3s இருக்குது, 2 3s are 6, ரிமைண்டர் 2 21, 7 டைம்ஸ் இருக்குது. 7 3s are 21. எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 டைம்ஸ் இருக்கும். எகெயின் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். சரிங்களா, இப்போ இந்த 243 எப்படி எழுதலாம், 1 2 3 4 5, அதாவது 3 பவர் 5 ஹோல் பவர் 0.4ன்னு எழுதலாம் இல்லைங்களா. இந்த 0.4 கூட நம்ம எப்படி எழுதலாம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா 0.4 = 4/10ன்னு எழுதலாம். ஏன்னா ஒரு டிஜிட் தான் நமக்கு இருக்குது இல்லையா. அந்த 4/10ன்னு எழுதுனீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேபிளில் டிவைட் பண்ணுறேன், நமக்கு 2 2s are 4ன்னு வரும். இது வந்து 5 டைம்ஸ் இருக்குது. அப்போ 0.4 நான் வந்து 2/5ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து 3 பவர் 5 ஹோல் பவர் 2/5 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டிவைடில் இருக்க இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பார்ட் நமக்கு 3² வரும். அது வந்து நமக்கு 9. சரிங்களா, 3 3s are 9 வரும். ஸோ இதான் ஆன்சர் நமக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏ பவர் எம் மைனஸ் ஏன்னு எழுதிக்கிறோம். எம்முங்கிறது நமக்கு மேலே இருக்க பவர், என்னங்கிற அடுத்த பவர். பாருங்கள், இந்த ரெண்டு நம்பரும் பேஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பேஸ் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்ஸ் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 27 ஹோல் பவர் 2/3 டிவைடட் பை 64 ஹோல் பவர் 4 - 4/3 இருக்குது. ஸோ இதனுடைய ஃபார்முலாஸும் இங்கே கீழே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்களா. சரிங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.